மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்ன சொன்னா? நீ குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் இந்த வீட்ல இருக்கேன்னு சொன்னாலாம். இந்த நிஷா என்ன முட்டாளா? அவளுக்கு எது உண்மைன்னு தெரியாதா என்ன? யார் அவளை இத பத்தி எல்லாம் பேச சொன்னது? நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ தானே, வெண்பாவை பாத்துக்கிறதுக்கு வந்தவ தானே. அததான் நிஷா சொல்லியிருக்கா. இதுல கோவப்பட என்ன இருக்கு? மல்லி, என்ன வெறுப்பேத்தாத. அது பழைய கதை. இப்ப அது உண்மை இல்ல. நீ நான் தொட்டு தாலி கட்டினவ, என்னோட வைஃப். நான் லவ் பண்றவன். என் உயிர்ல பாதி நீ. சரி, இப்பவே போய் இத தன்மையா சொல்லி ரேணுகாக்கு புரிய வைக்கலாம். வா. விடுங்க. ரேணுகா அக்காவுக்கு மனநிலை சரியில்லை. எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அதனாலதான் நிஷாவும் அப்படி சொல்லியிருக்கா. அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னு நமக்கெல்லாம் நம்பிக்கை வர வரைக்கும் ரேணுகா அக்காவுக்கு நான் எங்க குழந்தைய பாத்துக்க வந்தவளாவே இருந்துட்டு போறேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்தவளாவே இருக்கேன். நீங்களும் என்ன அப்படியே நடத்துங்க விஜய். நோ மல்லி, என்னால அப்படிலாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா மல்லி என்னோட வைஃப்னு சொல்ல போறீங்களா? நீங்க உண்மைய சொல்ல போறேன்னு சொல்லி அவங்க பழைய மாதிரி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ அப்படியெல்லாம் எதுவும் ஆக மாட்டா. ஆனா அத சாக்கா வச்சு பெரிய டிராமா கிரியேட் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துருவா விஜய். அதெல்லாம் இல்லாம அவளை விரட்டி அடிக்கணும்னு தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். ரொம்ப யோசிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கட்டும்னு தானே சொல்றேன். இல்ல மல்லி, ரேணுகா உன்னை சர்வன்ட் மாதிரியோ குழந்தைய பார்க்க வந்தவ மாதிரி ட்ரீட் பண்றதையோ என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அனுமதிக்கவே முடியாது. அவன் நார்மல் ஆகுற வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரின்னு சொல்லி வைக்கிறேன். குடும்பத்துல ஒருத்தினா என்னங்க அர்த்தம்? அந்த வார்த்தைக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்கா? குடும்பத்துல ஒருத்தினா என்ன உறவுன்னு கேட்க மாட்டாங்களா? இங்க பாரு மல்லி, மல்லி என் வாழ்க்கையில முக்கியமானவன் சொல்றேன். அவ இல்லாம என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்றேன். என்னோட உயிரும் வெண்பாவோட உயிரும் மல்லி கிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஆனா வேலைக்கு வந்தவன் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும் என்னால வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லங்க, எனக்கு என்னமோ நிஷா சொன்னதுதான் சரின்னு படுது. நான் வெண்பாவை பார்க்க வந்தவளாவே இருந்துடுறேன். அதான் சேஃப்னு தோணுது. அது வரைக்கும் நமக்குள்ள நோ லவ்ஸ், நோ ரொமான்ஸ், நோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் ஆகுறது இல்ல. நீ ரேணுகா மேல அக்கறையா சொல்றதுனால தான் நான் சரின்னு யோசிக்கிறேன். இல்லன்னு வையே, மல்லி என் பொண்டாட்டி நான் ஓபன் பண்ணிடுவேன். வேணும்னா ரேணுகா முன்னாடி வேணா பட்டும் படாம இருக்கலாம். மத்த சமயத்துல இந்த மாதிரி தனியா இருக்கும் போது நீ எப்பவும் போல என்னோட 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 உங்களோட என்னோட பாத்தியா, இயற்கையே நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தியா? பார்த்தேன். என்னோடனே ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னது? ரேணுகா இல்லாத நேரத்துல எப்பவும் நீ எனக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஓ, அதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? இதுக்குதான் நான் உங்க உயிர்ல பாதி, வாழ்க்கையே நீதானு அப்படி இப்படி கதையெல்லாம் சொன்னீங்களா? எல்லாமே ரொமான்ஸ் பண்ணதானா? அதுவும் உண்மை, இது உண்மைதான் மல்லி. அது என்னால நீ இல்லாமலும் இருக்க முடியாது, உன்னோட இந்த ரொமான்ஸ் இல்லாமலும் இருக்க முடியாது. ஆஹா, அப்படியா? அப்படிதான். அப்படியா? ரேணுகா அக்கா, ஏ இல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இப்போ தெரியுதா உங்களோட வீரம் தைரியம் எல்லாம் எவ்வளவுன்னு? பக்கத்துல வந்தீங்க ஒத்த விழும். ஏய் மல்லி 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 மல்லி, என்ன மல்லி? இரு மல்லி. ஐயோ விடுங்க மல்லி, விடுங்க. வாவ், சக்சஸ். ஒரு லாட்ஜ். அண்ணா, தேங்க்யூ. நவீன், நீயும் ஒரு கிளாஸ் போட்டுக்கோ. ஐயோ இல்லண்ணா, எனக்கு வேண்டாம். டேய், மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும். சந்தோஷமா இருக்கும்போது
அத உடனே கொண்டாடிடணும். ஏய், போட்டுக்கோ ஒரு கிளாஸ். பரவாயில்லண்ணா, எனக்கு வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? என் வாழ்க்கையே காப்பாத்திருக்க. ரொம்ப சரியான சமயத்துல நீ கொண்டு வந்து சேர்த்த ஒரு தகவல் தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் இப்படி நிம்மதியா இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்க. அப்படின்னா என்னண்ணா பண்ணிட்டேன்? அன்னைக்கு நீ விஜய்க்கும் அவங்க அக்காவுக்கும் வீடு டிஸ்பியூட் போயிட்டு இருக்குன்னு சொன்ன. ம். அதனாலதான் ஒரு ரியல் எஸ்டேட் ஆள் மாதிரி நான் அந்த ராஜேஸ்வரி கிட்ட பேசினேன். அப்ப பேசினதுனாலதான் நமக்கு நம்ம ரேணுகா தலையில அடிபட்ட விஷயமே அப்ப தெரிய வந்துச்சு. ம். அன்னைக்கு மட்டும் நம்ம கால் பண்ணாம இருந்திருந்தோன்னு வை, டாக்டர் யாராவது அவ தலைய அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவளுக்கு மூளையில ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருடைய சாப்டரும் க்ளோஸ் ஆயிருக்கும். நல்ல வேலை நான் உள்ள புகுந்தேன். இப்ப பாரு, எவ்வளவு சேஃபா நம்ம ரேணுகாவை நமக்கு ஏத்த மாதிரி வளைச்சு செட் பண்ணிட்டோம் பாத்தியா? அண்ணா, இது வரைக்கும் கூட எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. இனிமேதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் தோணுதுண்ணா. டேய், இனிமே என்னடா பிரச்சனை? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. இது வரைக்கும் அவங்க மனநல சரியில்லாதவங்கன்னு சொல்லி சொல்லி சமாளிக்க முடிஞ்சுது. இப்போ மனநல சரியாயிடுச்சுன்னா எல்லா விஷயத்திலயும் தெளிவா நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களேண்ணா. பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவங்கள தெரியலையா அவங்கள தெரியலையான்னு குறுக்கு விசாரணைலாம் பண்ணுவாங்க. ரியல் ப்ராப்ளமே இனிமே தானே ஆரம்பிக்க போகுது. டேய், அவளுக்கு பிரச்சனைனா நாம சும்மா இருந்துருவோமா? நாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்டா. முன்னாடியாவது டாக்டரை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லி அவங்களே வருவாங்க. இனிதான் எல்லாமே சரியாயிடுச்சேன்னா அவங்க எப்படி நம்மளை பார்க்க வர முடியும்? அவ வரலனா என்ன, நாம அந்த வீட்டுக்குள்ள போவோம். ஏதாவது ஒரு லிங்க புடிச்சு நாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா ரேணுகாக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா ஈஸியா பண்ணிடலாம்ல. என்ன லிங்க் பிடிச்சு போறதுன்னா? அதான் நீ ஒரு லீட் எடுத்து கொடுத்திருக்கியே, ரியல் எஸ்டேட்னு. அந்த லீடை வச்சு முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போயிருவோம். அந்த ராஜி கூட ஒரு கனெக்ஷனை உண்டாக்கிக்குவோம். ம். அதுக்கப்புறம் ரேணுகாவுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாம அதை பண்ணுவோம். அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, ம். ரேணுகாவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இன்னொன்னு, ரேணுகாவுக்கு ஒரு பயமும் இருக்கும். புரியலையேண்ணா. ரேணுகாவுக்கு என்ன பயம் வரும்? நாம உள்ள போய் வந்தாதான் நம்மள மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு ரேணுகாவுக்கு புரியும். ஆமாண்ணா, சரியா சொன்னீங்க. சீக்கிரமே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். மல்லிக்கு சரியான லாக் போட்டாச்சு. இனிமே என் முன்னாடி புருஷங்கிற உரிமையை விஜய் கிட்ட அவ எடுத்துக்கவே முடியாது. எடுத்துக்கவும் விட மாட்டேன். விஜய் முழுசா எனக்கு வேணும். மல்லி, கூடிய சீக்கிரமே உன் இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துறானா இல்லையான்னு பாருடி. ஹாய் ரேணுகா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ரூம் உனக்கு ஓகேவா ரேணுகா? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? என்ன கேட்டீங்க? ஆர் யூ கம்ஃபர்டபிளான்னு கேட்டேன். கம்ஃபர்டபிள். இந்த ரூம் எனக்கு வசதியா இருக்கான்னு கேக்குறீங்களா? ம். ம், வசதியா தான் இருக்கு. இந்த வீட்ல நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். யாருமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இருக்கலாம். ஓகேவா? சரி, நைட்டுக்கான டேப்லெட்லாம் சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, யாரும் தரல. ஏன் மல்லி, இன்னும் மாத்திரை கொடுக்கலையா? இல்ல, அது கொடுக்க தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி, நானே கொடுத்துறேன். ரேணுகா, இந்த மாத்திரை எப்படி? ரேணுகா, என்னாச்சு? உங்க விரல் பட்டதுல
ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. இல்ல ரேணுகா, நீ தப்பாலாம் நினைக்காத. நாம சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். உனக்கு அது ஜஸ்ட் மறந்து போயிருக்கு, அவ்வளவுதான். அதனால கைப்படுறதெல்லாம் தப்பு இல்ல. நீ இவ்ளோ பதட்டப்பட வேண்டியதும் இல்ல. பரவாயில்லன்னு மனசு இருக்க மாட்டேங்குதே. நான் வெண்பாவை ஏத்துக்கிட்டேன்னா நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அவ என் பொண்ணுன்னு எனக்கு புரியுது. அவளோட கண்ணு, மூக்கு எல்லாம் என்ன போலவே இருக்கு. அதனால ஏத்துக்கிறேன். அந்த உறவுல சிக்கல் இல்ல. ஆனா புருஷங்கிற உறவு அப்படி இல்லல்ல. மனசு ஏத்துக்கணுமே. என்னதான் எல்லாரும் உங்களை என் ஹஸ்பண்ட்னு சொன்னாலும் என் மனசு அதை இன்னும் ஏத்துக்கல. ஒரு அந்நிய ஆளாதான் பாக்குது. என் மனசு அப்படி ஃபீல் பண்ற வரைக்கும் நீங்க என் பக்கம் வர்றதோ இல்ல உங்க விரல் என் மேல படுறதோ என்னால ஏத்துக்க முடியாது. சாரி. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. ரொம்ப ஓவரா தாண்டி போயிட்டு இருக்க. புருஷனையே தொட முடியாத அளவுக்கு ஞாபக சக்தியை இழந்திருக்கேன்னு ரொம்ப யதார்த்தமா காட்டிக்கிறியா? உன்னோட நோக்கம் இந்த சொத்தா இல்ல விஜயான்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டி. மல்லி, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ ரேணுகாவை மாத்திரை சாப்பிட வச்சுட்டு வா. ஏங்க, ஆ? அவங்க கண்டிஷன் இதான்னு தெரியும் போது அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம நடந்துக்கணும். வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க? பரவாயில்ல மல்லி, நீ மாத்திரை கொடுத்துட்டு வா. நான் வெளியில வெயிட் பண்றேன். ம். அவ டிராமா போடுறது தெரியாம இவரு ரொம்ப மனசுடைஞ்சு போறாரே. நடிக்கிறான்னு சொல்லி நம்ப வைக்கவும் முடியாது. இவளுக்கு சீக்கிரமே முடிவு கட்டி வரட்டலன்னா எல்லாரையும் மனநோயாளி ஆக்கிடுவா. அவன் ஹர்ட் ஆனதுல இவ ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டா போல இருக்கே. ஆகட்டும் ஆகட்டும். நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது. அவரு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றாரு? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா சொல்லு? அவரு தலை கட்டின புருஷன்னு சொன்னாங்க. ஆனா என்னால அதை உணர முடியல. கட்டின புருஷன்னு உணர முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வலி. அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு தான் நானே இருக்கேன். நான் என்ன வேணும் நான் சொல்றேன். என்ன எனக்கு அவர் அந்நியமா தெரியறாரு. அதனாலதான் நான் சொல்றேன். என் மனசுல இருக்கிறத சொன்னேன். அதுக்கு அவரு வருத்தப்பட்டாருன்னா நான் என்ன பண்றது சொல்ல? சரி, நீங்க மாத்திரை போட்டுக்கோங்க. மல்லி, நல்ல வேலை. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிற. நீ ஒருத்தையாவது சரியா புரிஞ்சுக்கிறிய. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த வீட்லயே உங்களை சரியா புரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆளு நான் தான். இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி மனநல பாதிச்சிருந்தீங்கல்ல, அப்ப கூட உங்களை புரிஞ்சு வச்சிருந்தது நான் தான். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேனோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் உங்களை புரிஞ்சுக்க வைப்பேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். நீங்க பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. நான் உங்களை காலையில பாக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் மல்லி. குட் நைட். குட் நைட். இந்த மல்லி எப்பவுமே டபுள் மீனிங்காவே பேசுறாளே. நான் புரிஞ்சுக்கிட்ட விதமாவே எல்லாரையும் புரிய வைப்பேங்கிறா. அதாவது கூடிய சீக்கிரம் என்ன மாட்டி விடுவேங்கிறா. பாக்கலாண்டி, யார் யார் அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். என்னங்க, ஆ? ஏன் இப்படி கவலையா நிக்கிறீங்க? என்ன மல்லி இப்படி இருக்கா? எனக்கு யாரோ மாதிரி பாக்குறா. விஜய், நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் அவ வர்த்தே இல்ல. இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொன்னார் இல்லங்க. சீக்கிரம் சரியாயிடும். நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணாதீங்க. அவ இல்லாத நாள்ல கூட நான் இவ்ளோ வேதனைப்படல மல்லி.
ஆனா கண்ணு முன்னாடி இருந்தோம் எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்றா பாரு, அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடியான சமயத்துல அவங்கள எங்கேயோ விட்டுறாம நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருல்ல, அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி தாங்க சொல்லணும். நிச்சயம் சரியாயிடும். குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தாலே அப்ப கூட நான் சந்தோஷமா இருந்தேன் மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.